வணக்கம். SRH vs DC மேட்ச் பத்தி தான் நாம இப்போ விரிவாக பார்க்க போறோம். அந்த மேட்ச்ல நடந்த முக்கியமான தருணங்கள், அதுக்கு பின்னால இருந்த சில சூப்பரான திட்டங்கள் எல்லாத்தையும் பத்தி இப்ப அலசலா வாங்க. முதல்லயே இந்த ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். 242. ஆமா, இந்த ஒரு நம்பர் தான் முழு மேட்சோட கதையுமே மாத்தி அமைச்சதுன்னே சொல்லலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடிச்ச ரன்ஸ் இது. அந்த இமாலய ஸ்கோர் கடைசில என்ன ஆச்சு? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெல்லி கேபிட்டல்ஸை 47 ரன்கள் வித்தியாசத்துல ரொம்ப சுலபமா ஜெயிச்சாங்க. இது ஒரு முழுமையான ஆதிக்கத்தோட கிடைச்ச வெற்றி. சொல்ல போனா இந்த பெரிய வெற்றியால பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் SRH ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டாங்க. சரி, இந்த ரன்மலைக்கு யார் காரணம்? இந்த அதிரடி ஆட்டத்தோட சிற்பி யாருன்னு பார்க்கலாமா? அதுக்கு பதில் ஒரே ஒரு வீரரோட அபாரமான ஆட்டத்துல தான் இருக்கு. அவர்தான் அபிஷேக் சர்மா. அடேங்கப்பா, என்ன ஒரு ஆட்டம்! 135 ரன்கள், அதுவும் நாட் அவுட். தனியாளா நின்னு டீம் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. அவரோட IPL கரியர்லயே இது ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ்னு சொன்னா அதுல சந்தேகமே இல்ல. சரி, இந்த மாதிரி ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு பின்னாடி என்ன மனநிலை இருந்துச்சு அதை அவரே சொல்லியிருக்காரு பாருங்க. கேப்டன், கோச் 2 பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா போதும், நீங்க பயப்படாம உங்க ஆட்டத்தை ஆடலான்னு சொல்றாரு. அந்த சுதந்திரம் தான் அவரோட ஆட்டத்துக்கு காரணமா இருந்திருக்கு. அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றத பாருங்க. இப்ப SRH டீமுக்காக அதிக பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட்ஸ் வாங்கின இந்திய வீரர்ங்கிற சாதனையை அவர் படைச்சிருக்காரு. புவனேஸ்வர் குமாரை பின்னுக்கு தள்ளி, அதுவும் அவரை விட கம்மியான மேட்ச்ல இந்த சாதனையை செஞ்சிருக்காரு. இதுவே அவரோட திறமைக்கு பெரிய சாட்சி. சரி, SRH பேட்டிங் முடிஞ்சது. ஆனா டெல்லி அணிக்கு இது ஒரு முடியாத சேசிங்கா எப்படி மாறுச்சு? 243 ரன் டார்கெட் கேட்கவே மலைப்பா இருக்கு இல்லையா? இது உண்மையிலே ஒரு பெரிய சவால் தான். அந்த ஸ்கோர் போர்டு கொடுத்த பிரஷர் இருக்கே, அது பயங்கரமானது. ஆரம்பத்துல இருந்தே டெல்லி பேட்ஸ்மேன்களால ஒரு வேகத்தை பிடிக்கவே முடியல. ரன் ரேட் மலை மாதிரி ஏறிக்கிட்டே போச்சு. அவங்களோட இன்னிங்ஸ் எப்படி சரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலே நிசங்கா அவுட். அப்புறம் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஒரு 50 ரன்னுக்கு மேல வந்துச்சு. சரி, இப்ப மேட்ச்ல திரும்பி வந்துருவாங்கன்னு நினைக்கும் போது செட்டில் ஆன 2 பேருமே அடுத்தடுத்து விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. அதோட கதை முடிஞ்சது. தேவைப்படுற ரன் ரேட் கைக்கு எட்டாத உயரத்துக்கு போயிடுச்சு. எவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சாலும் அதை சரியா டிஃபெண்ட் பண்ண பவுலர்ஸ் வேணும் இல்லையா? அந்த வேலையை SRH பவுலர்ஸ் ரொம்ப அருமையா செஞ்சாங்க. அதுதான் மேட்சோட திருப்புமுனையே. அவங்களோட பவுலிங் திட்டம் எப்படி இருந்துச்சுன்னு எஹ்சான் மலிங்காவே சொல்றாரு பாருங்க. மேட்ச் போக போக பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும்னு எனக்கு தெரியும், அதை முயற்சி செஞ்சேன், விக்கெட் கிடைச்சதுன்னு சொல்றாரு. ரிவர்ஸ் ஸ்விங்கை கணிச்சு பேட்ஸ்மேன் ஆடுறது ரொம்பவே கஷ்டம். அதை கரெக்டா பயன்படுத்தி இருக்காரு. அவரோட பவுலிங் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு பாருங்க. SRH டீமுக்காக ஒரு வெளிநாட்டு பவுலரோட சிறந்த பவுலிங் ஃபிகர்ஸ்ல இவரோடதும் போய் இடம் பிடிச்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பிரமாதமான சாதனை. அவர் மட்டும் இல்ல, அவரும் ஷகீப் ஹுசைனும் சேர்ந்து போட்ட பவுலிங் பாருங்க. 2 பேரும் சேர்ந்து 8 ஓவர் போட்டு வெறும் 61 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த கூட்டணி தான் டெல்லியோட பேட்டிங் லைனப்பை முழுசா உடைச்சு அவங்க தோல்வியை உறுதி செஞ்சது. சரி, எல்லாம் முடிஞ்சது. இந்த மேட்ச் ரிசல்ட்டால 2 டீமுக்கும் என்ன பெரிய தாக்கம் இருக்கு? இந்த வெற்றியும் தோல்வியும் அவங்களோட அடுத்தடுத்த போட்டிகள்ல எப்படி எதிரொலிக்கும்? மேட்ச் முடிஞ்சதும் 2 கேப்டன் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 துருவங்கள் மாதிரி இருந்துச்சு. SRH கேப்டன் இஷான் கிஷன் பெருசா எதுவும் இல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிலாக்ஸா சொல்றாரு. ஆனா DC கேப்டன் அக்ஷர் பட்டேல், நாங்க விட்ட கேட்ச், அந்த ரன் அவுட், இதெல்லாம் தான் காரணம், அதுல இருந்து வெளியே வரணும்னு ஃபீல்டிங்ல செஞ்ச தப்ப பத்தி வருத்தப்படுறாரு. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, SRH டீம் அவங்க சொந்த ஊர்ல தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சு ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்காங்க. அவங்க ஹோம் கிரவுண்ட ஒரு அசைக்க முடியாத கோட்டையா மாத்திட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். இந்த தொடர் வெற்றி அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இது நமக்கு கடைசியா ஒரு கேள்வி எழுப்புது. SRHோட இந்த ஆதிக்கம் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறதால மட்டும்தானா, இல்ல வெளியூர்லயே இதே மாதிரி ஒரு அதிரடியான ஆட்டத்தை அவங்களால ஆட முடியுமா? அவங்களோட உண்மையான பலப்பரீட்சை அதுல தாங்க இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.